எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே மோத போகிற மேட்ச்சில் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இப்போதைக்கு எந்த வீரருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம குட்டி ஏபிடி வில்லியர் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் இடம் பிடிக்க போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் பயிற்சி ஆட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அவர் என்ன சம்பவத்தை பண்ணியிருக்காரு, சிஎஸ்கேயோட ஆட் லெவனில் இவரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெவல் பிரைவேஸை பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் மும்பைக்கு எதிராக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ஆட போகிற மேட்ச்சில் கன்ஃபார்மாக இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே நடத்தின பயிற்சி ஆட்டத்தில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 25 பாலுக்கு 60 ரன் வந்து அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் அதிக சிக்ஸையும் வந்து அடித்து பறக்க விட்டுருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான மேட்ச்சில் இவருக்கான வாய்ப்பை நம்ம சிஎஸ்கே கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, இப்போ அதிக நேரம் இவர் வந்து பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் நம்ம ஷேக் ரஷீத் அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தார். அதே போல் இவர் வந்து பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. ஸோ இவருக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பார்த்துலாம். 2 மாற்றம் தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறமா நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் எந்த மாற்றமும் வந்து வரப்போகிறதில்ல. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரச்சன் ரவந்தரா, ஷேக் ரஷீத் இவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆயுஷ் மாத்திரே வந்து இருக்க போகிறாரு. அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம டெவால்ட் பிரைவேஸுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. செமி ஓட்டனா நம்ம சிஎஸ்கே இப்போ ட்ராப் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம குட்டி ஏபிடி வில்லியர்ஸ் சிஎஸ்கே கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம டூபே வந்து இருக்க போகிறாரு. விஜய்சங்கர் இடத்துல வன்ஸ்பேடி இல்லைனா ராமகிருஷ்ண கோசி இந்த மாதிரி இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா விஜய்சங்கர் சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே விஜய்சங்கரை தான் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தலத்தோனி வந்து இருக்க போகிறாரு. ஜடேஜா, கலீல் அகமது, நம்ம அன்சுல் கம்போஜ், பத்ரனா, நூர் அகமது அப்படின்னு இந்த மாதிரி தான் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் இருக்க போகுது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக இருக்க போகிற இந்த பிளேயிங் லெவன் இனிமேல் மாற போகிறதுல கன்ஃபார்மாக சிஎஸ்கே ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக ஒரு தரமான சம்பவத்தை பண்ணதுக்கு இந்த மாதிரி பிளேயிங் லெவன் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், இதில் வேறு என்ன மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், இப்போதைக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.